மார்னிங். இப்போ நம்ம ஹவு டு டூ பாயிண்ட் கேலிப்ரேட், ஒரு பாயிண்ட் எப்படி கேலிப்ரேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ ஒரு ப்ரோட்டோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சிபி பாயிண்ட் வச்சு நெக்ஸ்ட் டே ஒர்க்கை கண்டினியூ பண்ணும்போது நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அந்த சிபி பாயிண்ட்டை வச்சு கேலிப்ரேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போகணும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கேலிப்ரேட் பாயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். கேலிப்ரேட் பாயிண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நோன் பாயிண்ட் கோஆர்டினேட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது கண்ட்ரோல் பாயிண்ட் 1, இப்போ நான் ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் வச்சுருக்கேன் CP1, அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து GNS பாயிண்ட் கோஆர்டினேட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரோவரோடைய டில்ட் ஆஃப் பண்ணிடுறீங்க. டில்ட்டை வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணிடணும் பாயிண்ட் கால்குலேட் பண்ணும் போது. ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் டு பாயிண்ட் டேட்டா பேஸ் அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு டில்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பபுள் செக் பண்ணணும். ரோவரில் உங்கள் போலில் பபுள் செக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ரீடிங் எடுக்கணும். ரெடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் பபுள் செக் பண்ணிவிட்டு ரெடி கொடுக்குறீங்க. ரெடி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து சேவ் ஆகிடும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் சர்வேக்குள்ளே போயிட்டு பாயிண்ட் சர்வேக்குள்ளே போகிறீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கும் CP1, அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கேலிப்ரேட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 0.002 ஓகே. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம பாயிண்ட் கேலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.